அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரும் வரவேற்கிறேன். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இது எல்லாமே படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பல வருஷங்களா பலவிதமான ப்ராஜெக்டை திறம்பட செஞ்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி வச்சிருக்கவங்களும் இன்னைக்கு வந்து தடுமாறுற மாதிரி ஆயிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மக்களும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற போது அதில் உள்ள விஷயங்கள், அதில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஓகே, அதை குறித்து தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடு கட்டும் போது இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிடாதீங்க அப்படின்ற தலைப்பில் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணுன்ற மாதிரி என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில். ஓகே, ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லாட்டி பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங்கை முடிச்சிருப்பாரு, இல்லாட்டி பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் இந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தர் வீடு கட்டுறாரு. 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுற நபர் என்ன சொல்லுவார், அவர் நினச்சி சொல்லுவார். டெய்லி ஒன்றா சோசியல் மீடியாவில் பார்ப்பார். பார்த்த உடனே இதை இப்படி பண்ணிட்டா நல்லா இருக்கும், இதை நான் பார்த்தேன் பாருங்க நல்லா இருக்கு, இதே மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி எனக்கு பண்ணிட்டு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒரு சோசியல் மீடியாவில் ஒருவங்க எடுத்துட்டு வந்து இது மாதிரி பண்ணுங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த இன்ஜினியரோ பில்டரோ அவங்களால என்ன செய்ய முடியும்? டெய்லி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களால செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதனால பொருள் விரயம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் அந்த ஹவுஸ் ஓனரோ அவருக்கு தான் அந்த பொருள் விரயம் இல்லாமல். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் குறை சொல்றேன், முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீடு பிளாட்டோட டோட்டல் எக்ஸ்டெண்ட் பிளஸ் உங்களுக்கு என்னென்ன தேவைகள், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்ட போகிறோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஃபேமிலியில் உள்ள அவ்வளோ பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர்கிட்டையோ ஒரு பில்டர்கிட்டையோ நீங்கள் யார்கிட்ட வந்து அந்த ஒர்க்கை ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீங்களோ அவர்கிட்ட வந்து ஃபேமிலியோட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவர் உங்களோட நீட்ஸை பூராமே நோட்ஸ் எடுத்துக்குவார். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு பிளான் ப்ரிப்பேர் பண்ணுவார். அந்த பிளான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுற பிளானே வந்து எல்லாத்துக்கும் சரியாக வராது. அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும். கரெக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. ஓகே, இதுதான் பிளான், நம்ம இதுபடி தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த பிளான்ல எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு டெய்லி நினைச்ச மாதிரி ஆல்ட்ரு பண்றது வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யறதுனால அது பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டிக்கும் ப்ராப்ளம், காஸ்ட் வைஸும் ப்ராப்ளம், வேற நிறைய விஷயங்கள்ல அது வந்து ப்ராப்ளமா ஆகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்டருக்கும் கிளைண்ட்டுக்கோ இல்லை இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னைக்கு பரவலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவில் வர்ற விஷயங்களை எடுத்துட்டு இது மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு, அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ யாராவது சொன்னாங்கன்னா இது வந்து உங்களுக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவருக்கு ஒன்றும் தெரியல, அவர் சரியில்லை, இதை நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து டெக்னிக்கலி குவாலிஃபை ஆகி அது போக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்து நிறைய ப்ராஜெக்டுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அப்படி ஒரு ஆள்கிட்ட தான் நீங்கள் போய் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு லேமேனை பார்த்து கொண்டு போய் தாப்பா நீங்கள் எனக்கு கட்டி கொடுக்க சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடு பர்சன்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கும் போது அவரை வந்து நீங்கள் வந்து முதல்ல பர்சன் வந்து நம்பணும். அதுக்கு அடுத்து அவருக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுக்கணும். அவரை வந்து அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அவரோட டிசைனிங், அவரோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் ஃபுல்லாக லிபர்ட்டி கொடுத்தீங்கன்னா தான் அவரால் வந்து அந்த ப்ராஜெக்டை ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறப்பான ரிசல்ட் கொடுக்க முடியும். இதுக்கு தான் வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், ஆக்சுவலாக ஒரு கப்புள்ஸ் 2 பேர் போகிறாங்க. ஒரு செருப்பு வாங்க, ஸ்லிப்பர்ஸ், செப்பல் அப்படின்னால நம்ம பேச்சுவாக்கில், ஏன்னா நம்ம தமிழை மறந்துக்கிட்டே போகிறோம். ரொம்ப நாள் தமிழை வார்த்தைகள் பாதி வார்த்தைகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு செருப்பு வாங்குறதுக்கு ஒரு செருப்பு கடைக்கு போகிறாங்க. நம்ம ஊரில் எப்பயுமே செருப்பு இல்லாமல் ஏர் கண்டிஷன் ஷோரூமில் விற்பாங்க. அதே நேரத்தில் உணவு பதார்த்தம், காய்கறி, கீரை இது பூராமே பார்த்தீங்கன்னா திருவாரத்தில் போட்டு விற்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பாஷாக இருக்க ஒரு செப்பல் ஷாப் ஒரு பிராண்டட் கடைக்கு போகிறோம்னு வைங்களேன். பிராண்டட் கடைக்கு போயிருக்காங்க. போனதுதான் அங்கே உள்ள ஒரு சேல்ஸ் கேர்ள்
அவங்க வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது 2 பேருக்குமே வந்து செப்பல்ஸ் வேணும் அப்படின்னு அப்படின்னா அந்த சேல்ஸ் கேர்ள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செப்பல் எடுத்து கொடுக்குறாங்க அந்த லேடிக்கு கொடுத்த செப்பல் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக அந்த செப்பல் கடையில் உள்ள சேல்ஸ் கேர்ள் ஒரு பேர் ஆஃப் செப்பல் அந்த லேடி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. அட்ராக்டிவ் மீன்ஸ் அதில் நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு. உடனே கூட போனவர் நம்ம அந்த பேரில் உள்ள ஆண் என்ன சொல்றாங்க, எனக்கு இதே மாதிரி ஒரு செப்பல் கொடுங்க. அப்ப அந்த ஸ்டோர்ல உள்ள சேல்ஸ் கேர்ள் சொல்றாங்க, இது வந்து ஸ்பெஷலி லேடிஸ், ஜென்ஸுக்கு இது சூட் ஆகாது, இந்த சைஸ் ஜென்ஸோட சைஸ்ல இது கிடைக்கவும் செய்யாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்ன இந்த செப்பல் வந்து நம்ம ஆசைப்பட்டு கேட்ட மாதிரியான ஒரு செப்பல் வந்து நமக்கு கிடைக்கலையே, கிடைக்காத போல இருக்கு அப்படின்னாங்க. அவங்க பிசினஸ் என்ன சொல்றாங்க, அவர் தான் விருப்பப்பட்டு கேட்கிறாருல்ல, நீங்க அதே மாதிரி ஒரு செப்பலை ஆல்டர் பண்ணியாவது கொடுக்க முடியுமா பாருங்க. உடனே அவரும் என்ன சொல்றாருன்னா, ஆமா எனக்கு ஆல்டர் பண்ணியாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு செப்பல் கொடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உடனே அந்த ஸ்டோர் மேனேஜர்கிட்ட போய் இந்த லேடி கேட்கும்போது, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நீங்க வேணா இதை வாங்கி வெளியில போய் ஆல்டர் பண்ணிக்கோங்க. அப்பயும் விடாம திருப்பி அந்த இதை வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க கூட உள்ள அவங்க குடும்பத்தினராக இருக்கக்கூடிய அவரோட ஒய்ஃபும் சப்போர்ட் பண்றாங்க. சரி, இது வந்து அதில் விருப்பப்படுறாரு, அதை சேர்த்து அடுத்து அந்த ஸ்டோர் மேனேஜர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஸ்டோர் மேனேஜர் சொல்றாரு, இதை வந்து ஆல்டர் பண்ணுறது வைக்கிறது நாங்கள் செய்ய முடியாது, நீங்கள் யாரைனா ஒரு பிராண்டட் ஷோரூம்னா கம்பெனி என்ன கொடுக்குதோ அதை சேல் பண்ணுறது அவங்களோட வேலை, இது ஆல்டர் பண்ணி பண்ணுறது வைக்கிறது இதெல்லாம் அவங்களோட வேலை கிடையாது. அதனால நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்களே என்னவோ பண்ணிக்கணும். இதை வாங்கிட்டு வெளியில் போய் ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஆள், ஒரு ரோட் சைடில் இருக்கவங்ககிட்ட யார்த்தையும் ஆல்டர் பண்ணி வச்சு அவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணி. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே விஷயங்கள் தான் கட்டுமானத்தின் பொழுது வீடு கட்டும் போது நடக்குது. அந்த வீடை கட்டுறதுல அனுபவமின்மை, அந்த வீடை கட்டக்கூடிய ஆண், அதாவது அந்த வீட்டு ஓனருக்கு அனுபவம் இல்லாதது தான் இந்த செருப்பை போய் இப்போ செருப்பை வந்து கேட்கறது. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அனுபவம் இல்லாதனால அதை வந்து அவங்க என்கரேஜ் பண்றது. இது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் வந்து கேட்குறாங்க அப்படின்றத அதை என்கரேஜ் பண்றது. அப்போ அந்த சைட்டில் உள்ள டெக்னிக்கல் பர்சன், அவர் வந்து சூப்பர்வைசராக இருக்கலாம், இல்லை ஒரு மேஸ்திரியாக கூட இருக்கலாம், இல்லை வேற யாரோ சம்மத டெக்னிக்கல் பர்சன், அவங்க வந்து சொல்லுவாங்க இது வந்து சூட் ஆகாது, இது நல்லா இருக்காது. சொல்லும் போது இன்ஜினியர் யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, இது வந்து உங்களுக்கு சூட் ஆகாது, இது இந்த இடத்துக்கு இது நல்லா இருக்காது, இது வந்து அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு அது சரியா வரும் வராதுங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்பயும் கேட்காம வீட்டில் உள்ளவங்களும் அவரை வந்து என்கரேஜ் பண்ணி வச்சு கடைசியில் கான்ட்ராக்டரோ இல்லை பில்டரோ யார்கிட்டயோ போகிறாங்க. போகும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இது நல்லா இருக்காது, இருந்தாலும் என்னோட வேலை கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒழிப்பாங்க. அப்போ யாராவது ஒரு லேபர் யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்து எனக்கு பிடிச்சது மாதிரி செய்யணும்னு சொல்லி செஞ்சிடறது. செஞ்சதுக்கப்புறமா தான் தெரியும் அது ரொம்ப மோசமாக இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம பணத்தை போட்டு செஞ்சாச்சு, அதனால நல்லா இருக்குன்னே நம்ம சொல்லுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஹவுஸ் வார்மிங் அது இதுன்னு சொல்லி வெளியாட்கள் உள்ள வர்றாங்க பாருங்க, அப்பதான் தெரியும் அதோட ஆக்சுவல் ஃபீட்பேக். ஏன்னா இவ்வளோ மோசமா இருக்கு, இது யார் செஞ்சது வச்சது அப்படின்னு கேட்கும்போது கம்மன் வந்துடுவாங்க. இல்லை சில நேரம் இது எல்லாமே இன்ஜினியர் தான் செஞ்சாருன்னு சொல்லிடுவாங்க, இல்லை கான்ட்ராக்டர் தான் பண்ணாருன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அதை ரியலைஸ் பண்றதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணி வச்சும் ஒரு சிலர் ரியலைஸ் பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளீட்டா சோசியல் மீடியாவில் உள்ள விஷயங்களோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நடந்ததுக்கு ஷூட் பண்ணி எடுத்து போட்டுருப்பாங்க. அந்த இடத்தோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ, அது பின்னாடி எவ்வளோ செட்பேக் பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்கன்றதெல்லாம் பொறுத்து அவங்க எவ்வளோ பட்ஜெட் ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்டோன் கிளாடிங் ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலில் வந்து ஒரு சின்ன போர்ஷனில் ஒரு ஃபவுண்டைன் வைக்கணும், ஃபவுண்டைன் வச்சு தண்ணி விழுகிற மாதிரி வச்சிடலாம், வச்சுட்டு சுற்றி கிளாஸ் ஹேண்டில் பண்ணி மறைச்சிடலாம் அப்படின்னு கேட்குறக்கு. இது ரொம்ப ஒரு சின்ன தீம், சாதாரண விஷயமா தெரியும், ஆனால் இதுக்கான எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் ஒரு ஃபவுண்டைன் வந்து சும்மா பண்ண முடியாது. ஒரு ஃபவுண்டைன் அதுக்கு தகுந்த மாதிரி ராக்ஸ் கட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி சப்போஸ் ராக்ஸ் கொடுக்க முடியலன்னா எஃப்ஆர்பியில் ஏதாவது சொல்லணும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள கொடுக்குற தண்ணியை வந்து ஆர்வோ பண்ணணும். ஏன்னா உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா அவ்வளோதான், 2 நாள்ல எல்லாமே உப்பு கரை பிடிச்சிடும். பார்க்கறதுக்கு ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா பூரா வெள்ளை வெள்ளையே ஆகிடும், பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்போ அந்த தண்ணி ஆர்வோ பண்ண தண்ணி அதுக்குள்ள விடும்.
அது போக அந்த பேக்ரவுண்டில் உள்ள வால் எல்லாமே ஏதாவது ஸ்டோன் கிளாடிங் பண்ணாதான் அது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். தண்ணியை வந்து ரீசைக்கிள் பண்ணணும். அதாவது உள்ளே வர்ற தண்ணியை திருப்பி ரொட்டேட் ஆகி வர்ற மாதிரி இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணணும். ஒரு சின்ன மோட்டார் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது பூரா போக சிவில் ஒர்க் நிறையா பண்ணணும். அதை எல்லாமே பண்ணாங்க ஒரு ஃபவுண்டைன் வந்து ஒரு ஹாலில் கொண்டு வர முடியும். அதாவது ஒரு நல்ல ரிசல்ட். இது வந்து பெரும்பாலான தெரியாது. என்னமோ சின்ன ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்தா போதும் அதுலேருந்து ஃபவுண்டைன் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ரிசல்ட் 100% அந்த ரிசல்ட்டை கொண்டு வர்றது நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. இது மனசுல வச்சுக்கிட்டு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்னு அந்த கிளைண்ட்டோட அஃபோர்டபிலிட்டி அவங்களால எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றது வந்து அந்த இன்ஜினியருக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து சில விஷயங்களை வந்து வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களால் இதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னால் அது வந்து வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு அதை அப்படி சொல்லாமல் இது சரியாக வராது வைக்காது தட்டி கழிப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்காம அதை செய்வோம் வைக்கணும்னு சொல்லி எதையாவது செஞ்சு தப்பா ஏதாவது ஒன்று செய்யலாம். இந்த வீடியோவோட சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஜினியர்ஸோ பில்டர்ஸோ இல்லை கான்ட்ராக்டர்ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும். அவங்க ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொன்னாங்கன்னா ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு அனலைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக ஒரு விஷயத்தை செய்யறேன்னு சொல்லி செஞ்சு தேவையில்லாமல் உங்க பணத்தையும் உங்க மதிப்பையும் இழந்துறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட சம்மந்தப்பட்ட யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் வாஸ்து குறித்தும் உங்களுக்கு முன்னாடியே வந்து சேரணும். பீமா வாஸ்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அலர்ட் வரும். நீங்கள் இமீடியட்டாக எங்களோட சேனலை எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பாக. நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்களாக வாழ்க வளர்க்க. If we tried it, we can make it. But don't we ever just take some chances and stop your thinking and start your living. Get your shoes on, we're going dancing.